அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 25,700 புட்டு இது பண்ணியிருந்தேன் சார். அது வந்து எங்கேயோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு உடனே ஒரு சிலர் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு ஸ்ட்ரைக்கும் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 24,700 புட்டு பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. இது 48 ரூபாய்க்கு 700 புட்டு 48 ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் நிஃப்டி ஏறும், 48 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது முடிஞ்சுது. அதனுடைய லோ என்ன பாருங்க, வந்தது 105 ரூபா தான், 48 ரூபாய்க்கு மேலே. அது ஏன் இங்கிருந்து வந்து இங்கேயே திரும்பிட்டாங்கன்றதுக்கான விடை உங்கள் கையில் இருக்கணும். இங்கேயே ஏன் திரும்புறாரு அப்படிங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கும். ஆனால் யூடியூப்ல பார்க்குறவங்க நீங்கள் இந்த இடம் வந்தால் மட்டும்தான் எடுக்கணும். அந்த மேக்ஸ் எல்லாம் தெரியலன்னு விட்டுருக்கும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கெல்லாம் ஏன் நின்று இங்கிருந்து ஏறிச்சு, இங்கே ஏன் இவ்வளோ இதாக போய் நிற்கிது, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட மேக்ஸ் இருக்கும், வேல்யூஸ். அது அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும். ஒவ்வொரு இடமும் படிக்கட்டில் நம்ம எப்படி ஏறும் அந்த போல தான் ஏறும். ஓகேங்களா. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டு காலையிலே இன்னைக்கு ரூல் அப்ளை ஆயிடுச்சு. என்னன்னு ரூல்னா, கால் என்ட்ரி எடுக்கவே கூடாது. என்ட்ரியே கொடுத்தாலும் என்ட்ரி பாயிண்ட்டு உங்களுக்கு என்ட்ரி ஆனாலும் கால் என்ட்ரி எடுக்கவே கூடாதுங்கிறது இன்னைக்கு ரூல் அப்ளை ஆயிடுச்சு. அப்போ நிஃப்டி கண்டிப்பாக இறங்கும். அப்போ ஏன் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. மார்க்கெட் அது பாட்டுக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும். ஆனால் பிரீமியம் அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும், திடீர்னு மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஏறும். அது டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த டைம்ல ட்ரேட் பண்றோம், இன்னைக்கு இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மேக்ஸ் தான் கண்டுபிடிக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா. அதனால இது அடுத்து இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்தது 25,100 கால் 108 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 108 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. பாருங்க, இதுதான் 108 இந்த இடம். இங்கேருந்து 200, இதுக்கு மேலே போக மாட்டார். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு குறிப்பிட்ட விலை போனால் அது கீழே ரிவர்ஸ் ஆகியே ஆகணும். எய்தரார் இங்கேருந்து இப்படி அல்லது இங்கேருந்து இப்படி கீழே. அப்போ அங்கேருந்தே செல் ஆகிடுவாங்கன்றது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் 108 எப்போ இது பண்ணாலும் அதுக்கப்புறம் அது ஏறுறது கூட என்ன எதுவுமே டைப் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் 25,700 ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சொல்றேன்னா, காலையிலே ரூல் அப்ளை ஆயிடுச்சு. கால் என்ட்ரில என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த என்ட்ரி கிடைச்சாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது, என்ட்ரி கிடைச்சாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்போ இங்க வந்து என்ன ஆகுது, ரிவர்சல் திரும்ப போகுது. அப்போ புட் என்ட்ரில எகைன் நம்ம போய் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா. அப்போ புட்டு எந்த ஸ்ட்ரைக்கு எந்த வேலையில அது வாங்கணும்னு ரூல் இருக்கு. அதுல தான் நம்ம வாங்கணும். மொத்தமா போய் எதை ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போ இதை ஏன் முதல்ல சிந்திங்க, முதல்ல தயவு செய்து சிந்திங்க. நீங்க நம்ம சொல்றது ஏன் இவர் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாரு. மார்க்கெட்ல பங்குச்சந்தையில வந்து மார்க்கெட் சப்போர்ட் ட்ரெஸ்ஸஸ் வச்சு தான் வர்த்தகம் பண்றாங்க. இப்போ 1000 பேர் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் அந்த இது மார்ஜின் இதெல்லாம் பேசுவோம் சார். அதெல்லாம் டெக்னிக்கல் தெரிஞ்சா நீங்க என்ன வேணா மாறிக்கிட்டே தான் சார் இருக்கும். அதெல்லாம் மேக்ஸுங்கிறது மாறாது. அதை சார்ந்து படிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.